செல்லாது செல்லாது மொத்த எலெக்ஷனையும் திரும்ப நடத்துங்க அப்படின்னு திமுக அடுத்து கோர்ட்டுக்கு போக போறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஏன் இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க? ஏன் எலெக்ஷன் செல்லாது? ஒருவேளை இவிஎம் மிஷின்ல ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா? கோர்ட்டுக்கு ஏன் போறாங்க? சமீபத்தில் ஏதோ அரசியல் புரட்சில கொளத்தூர்ல மட்டும் பேசிட்டு இருந்தாங்களே, என்ன ஆச்சு? முழுசா பார்த்துருவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. நம்ம ஓபிஎஸ் ஐயா ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு மாறிடுவாரா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் கொளத்தூர்ல ஒரு பகீர் தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் நடந்ததுல முறைகேடு நடந்திருக்கு. ஒரு 3 மிஷின் இது வரைக்கும் சோதனை பண்ணல 8 மிஷின்ல 3 மிஷின்கள் வந்து குழப்ப நிலையில இருக்கு. அது சரிவர பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆஹா, 3 மிஷின் சரியில்லையா? கிட்டத்தட்ட 15 பூத்துல இருந்து எடுத்து சரி பார்க்க வேண்டியதுல ஒரு 3 மிஷின் வந்து சரியில்லை அப்படின்னு இருக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது நம்ம நோட் பண்ணணும். அப்பா அந்த 3 மிஷின்ல அந்த 8000 ஓட்டு இருந்துற போதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருக்கும், இருக்கலாம், இருக்கலாம் அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமான ஓட்டு. கள்ள ஓட்டு தப்பு எப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் தப்பு தான், மிஷின்ல கோளாறு அப்படின்றது. இந்த இவிஎம் மிஷின் கோளாறுகள் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும். காதுல போட்டிருக்க சின்ன கடுக்கன், சீமானந்தன் சொல்லுவாரு, காதுல போட்டிருக்க சின்ன கடுக்கன்ல பிட்டு ஒழிச்சு எடுத்துன்னு போய் பார்த்து எழுதுற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீட் தேர்வுல இந்த இவிஎம் மிஷின்ல நடக்காதா? எங்க ஐயா ராகுல் காந்தி ஐயா லிஸ்ட் விட்டாரு. ஸ்டானோஸ் ஓட்டு போட்டதெல்லாம் தெரியும்ல. அந்த மாதிரியான கதையெல்லாம் இங்க நடந்திருக்கு. இதே இந்தியால நடந்திருக்கு. அப்ப இது மட்டும் என்ன அதிசயம்? கொளத்தூர்ல நீங்க போய் சர்வே எடுக்கிறவங்க இல்ல மக்கள் கிட்ட இந்த கருத்து கேட்பாங்கல்ல, அங்கெல்லாம் போய் பாருங்க. முழுக்க முழுக்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "எப்பா நாங்க ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம். எப்படி ஜெயிச்சாரு தெரியல. அவர் எப்படி தோத்தாருன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண் கலங்குற விஷயங்கள்லாம் அங்க நடந்துச்சு. இவரெல்லாம் நல்ல மனுஷங்க அவருங்க. எங்களுக்கு நெறைய செஞ்சாருங்க. அப்படின்னு ஏகப்பட்டது சொன்னார். ஒரு பக்கம் எல்லாரும் வந்து எல்லாம் அடிப்பட்ட மக்களுக்கெல்லாம் யாரும் செய்யல. அவங்க வறுமையில இருந்தவங்க வறுமையில தான் இருந்தாங்க. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க கொளத்தூர்ல வாழ்ந்திருக்கீங்க. கொளத்தூர் மக்களா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம உங்க கொளத்தூர் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நேர்ல போய் ஆய்வு எடுத்த பல பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் வாய்ப்பே இல்ல. கொளத்தூர் அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். யார் இப்படி ஓட்டு போட்டாங்க? எல்லாம் மயக்கத்துல ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பல பேரும் வந்து ரொம்ப மன உருக்கமா சொல்லியிருந்தாங்க. மறுநாளே ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் நன்றி தெரிவிச்சிருந்தார். அந்த நன்றி தெரிவிச்சதுமே நமக்கு வந்து ரொம்ப பக்காவா தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது. சேகர் பாபு அலுவலகெல்லாம் பார்த்துட்டு பல பேர் காமெடின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவர விட்டுருவோம். ஆனா அங்க இருந்த மக்கள் பல பேரும் வந்து கண்ணீர் மல்க நின்னாங்க. ஐயா இப்படி விட்டுட்டோமே ஐயா அப்படின்னு பல பேரும் கண்ணீர் மல்க நின்னுருந்தாங்க. இப்ப அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? 2 வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியா வந்து என்ன பண்ணுவாருன்னா, தொகுதிக்கு போயிடுவாரு. தொகுதிக்கு போய் பார்க்கறதுன்றது இருக்கும். இன்னைக்கு நான் வந்து மாசம் மாசம் தொகுதிக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் 2 மாசம் கழிச்சு தான் பெரம்பூருக்கே போனாரு. திருச்சிக்கு எப்பயோ போய் அந்த எலக்ஷனுக்கான வேலைய பார்த்துட்டு வந்தாரு. எல்லாம் தெரியும் திருச்சி எனக்கு முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அத கைவிட்றாத நான் என்னைக்கும் விட்டுற மாட்டேன். அப்படின்ற மாரி போய் நன்றி சொல்லுவார்ன்னு பார்த்தா, பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தாரு. கரூர் அதே மாரி தான். போய் அங்க அடுத்த தேர்தலுக்கு பிரச்சாரம் தான் பண்ணிட்டு வந்தாரே தவிர, எந்த மக்கள் மீதும் விஜய்க்கு அக்கறை இல்ல. விஜய் அவர்கள் எப்படி வந்த உடனே இவ்ளோ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அவர்களுடைய தொகுதியை எடுத்துப்போமே, அந்த தொகுதியில பாருங்க, நீங்க தபால் ஓட்டுகள் இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் பின்னடைவு தான். விஜய் அவர்களுக்கு முன்னேற்றமே கிடையாது. ஆனா தபால் ஓட்டு தாண்டி அவரு அந்த மிஷின் ஓட்டு எண்ண ஆரம்பிக்கும்போது தான் விஜய் அவர்கள் முன்னேற்றத்துக்கு வர்றாரு. இப்ப இதுலேருந்தே ரொம்ப அப்பட்டமா தெரியுது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு யூகிக்க முடியுது. சரி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓட்டு போட்டிருப்பாய்ங்க அப்படின்றதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்மளா நம்பிக்கலாம். இவிஎம் மிஷின்ல இங்க எதுவுமே நடக்கல அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதெல்லாம் ஹேக் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும்ன்றது ஒரு பக்கம். அது எல்லாத்தையுமே நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இல்ல முடிஞ்சா காட்டுங்க அப்படின்னு பல பேர் சவால் விட்டாலும், நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு உட்காந்து ஒரு தனியார்
நிறுவனத்தில் தனியார் தொலைக்காட்சியில் உட்காந்து நிரூபித்து காட்டிட்டாங்க, நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம் பாருங்கள் இது மாறிடுச்சு, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ட்டு. விவிபேடில் வரக்கூடிய அந்த ஓட்டுகள் சரியாக இருக்குமா? அந்த விவிபேடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அந்த 3 மிஷினில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டிக்கரை வந்து மாட்டி வச்சுருக்கேன். அந்த விவிபேடு இந்த எண் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான குறிப்பிட்ட எண் போட்டிருப்பாங்கல்ல, அந்த எண்ணோட ஸ்டிக்கர் எல்லாம் நிறைய மாற்றி மாற்றி ஒட்டப்பட்டிருக்கு. ரைட்டு, இது ஏதோ நடந்திருக்கு. இந்த 4வது நாள் வந்து ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. இதில் அந்த ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உறுதிப்பட ஒன்று சொல்லிக்கிறாங்க. திமுக காரங்க இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கண்டிப்பாக ஆய்வை தொடருவோம். எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துவோம் இல்லாமலே நீங்கள் பாட்டுன்னு ஆய்வு பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்படியாச்சும் அவங்களை கழிச்சு கட்டு எல்லாம் சரியாகுதுன்னு சொல்லிட்டு போயிடு. இந்த இந்த மெத்தடு தான் அங்கே நடக்குது. நம்மளால கண்கூடா பார்க்க முடியுதுல்ல. ஸ்டாலினை வந்து கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு. உண்மையிலேயே இதோடைய ரிசல்ட் வந்தா போதும். அப்பதான் தெரியும். அது மட்டும் இல்லாம திமுக தரப்பினர் ரொம்ப உறுதியா இருக்காங்க. நாங்க இதுல மட்டும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல, சரியான முறையை ஆய்வு பண்ணி சரியான தீர்வு கிடைக்கலன்னா, நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போக தயார். உச்சநீதிமன்றத்துல நாங்க இத பார்த்துக்கிறோம். உயர்நீதிமன்றம் இதுக்கு சரியான தீர்வை கொண்டு வரல, ஆய்வுகளை ஒழுங்கா நடத்தலைன்னா கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்துக்கு போக தயங்கவே மாட்டோம்னு சொல்லி திமுக உறுதிபட இருக்குது. இந்த உறுதிபட இருத்தல் தான் திமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இன்கேஸ் சப்போஸ் இவர் ஜெயிஸ்டாரு இல்லை ஓட்டில் வந்து குளறுபடி அப்படின்னா, மீதி இருக்கிற மொத்த தொகுதிக்கும் கண்டிப்பாக மிஷின் செக்கிங் போகும். இல்லை ஓட் பேட்டர்னே வந்து மாறணும். ஏன்னா இப்போ இந்த இவிஎம் மிஷின் ஓட் முறைகள் வந்து எப்படி மாறுது அப்படின்னா, ஊராட்சி மன்ற தேர்தல்களில் பெரிதும் இது பயன்படுத்தணும் கிடையாது. ஆனால் ஊராட்சி மன்ற தேர்தல் பயன்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு நோக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்னியாகுமரியில் இதுக்கு டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆக தெரிஞ்சு போச்சு, இவங்க ஊராட்சி மன்ற தேர்தலுக்குள்ளேயும் ஏதோ கோல்மால் பண்ண போகிறாங்க. இத்தனை நாள் இல்லாத டெஸ்ட்டை ஏன் அப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை கடந்து வேற ஏதாச்சும் நடந்திருக்குமா இவிஎம் மிஷின்குள்ள அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல பேரும் அந்த குளத்தூர் மக்கள் பல பேரும் வந்து இல்லை அவர் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு புலம்புறது இருக்கட்டும், விஎஸ் பாபு அவர்களிடம் சரியான வரவேற்பு இல்லை அப்படின்றது இருக்கட்டும், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ செஞ்சுருக்காரு, அதை மாரி எப்படி போனார், வாய்ப்பே இல்லை, அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றதா இருக்கட்டும். இவிஎம் மிஷினில் அந்த ஸ்டிக்கர் மாற்றி ஒட்டி இருக்கிறது, அதாவது அதுக்குரிய எண்களை சரியாக எல்லாம் மாற்றி ஒட்டி இருக்கிறதா இருக்கட்டும். 3 மிஷின் வரைக்கும் இது வரைக்கும் கோளாறுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 8 சோதனை பண்ணதில் 3 வரைக்கும் இது வரைக்கும் கோளாறு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிறதுல ஏதாச்சும் பிடிபட்டால் கண்டிப்பாக மறுதேர்தலுக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாகும். மறுதேர்தல் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம காலப்போக்கில் இப்போ காத்திருந்தா பார்க்கணும். கொஞ்ச நாள்லேயே மக்கள் நிறைய வேதனைப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த வேதனையை தீர்த்து வைக்க ஸ்டாலின் மீண்டும் வருவாரா, இல்லை அவர் சென்ட்ரல் எலெக்ஷன் போகிறேன் அப்படின்ட்டு 2029க்கான வேலையோ இல்லை இந்த இடைத்தேர்தலுக்கான வேலையோ தொடங்குவாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.